விஜய் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா மக்களுக்கும் வீடு, எல்லா மக்களுக்கும் பைக்கு, காரு, இப்படி எல்லா எக்கனாமிக்கில் மேம்படுற வகையில் என்னுடைய ஆட்சி அமையும்னு சொல்லியிருக்காரு. மேலும் பாதுகாப்புங்கிறது என்னுடைய ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல வரவேற்பு தான். அது எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார், அது நம்பிக்கை இருக்குது. அவருக்கு தான் போகணுன்றாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்காதுப்பா. ஒன்று என்ன தெரியுமா, ஒன்று ஒயின் சாப்பை முன்னா போதும். அப்படி இல்லையா மக்களுக்கு விலைவாசியை குறைச்சா போதும். மற்றபடியே இது கொடுக்குறாங்க அதை கொடுக்குறலாம் சொல்லக்கூடாது. இப்போ இலவச பஸ்ஸு கூட விட்டாங்களா, ஏன் விட்டாங்க? அது எங்களுக்கு அது தேவையே கிடையாது. எல்லாம் விலைவாசி குறைச்சிருந்தாக்கா நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம். அதுதான் எங்களுக்கு தேவை. ஆனால் இது சொல்கிறது வேஸ்ட்டு. அதுக்காக ஓட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த வார்த்தை வெளியே விட்டப்பட அவனுக்கு ஓட்டே போட மாட்டாங்க யாரும் மக்கள். அவருக்கு கொடுத்தா நல்லது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடிக்கும் போது யாருக்கும் எதுவும் பண்ணலன்னு தான் கேள்விப்பட்டுக்கிறேன். அஜித் சொல்றீங்கன்னா அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட வீடு கட்டி கொடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். விஜய் பற்றி எதுவும் சொல்ல. ஆனால் திடீர்னு கட்சி வந்திருக்காரு. யாராவது சொல்லி பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனால் நல்லது பண்ணால் மக்களுக்கு எல்லாரும் கட்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்களை நானும் ஒருத்தன். சொல்லிட்டு ஏமாத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து சொன்னவங்க முக்காசு இல்லை, நான் தப்பாக நினச்சிக்கிறேன். மோடியை கூட 15 லட்சம் இதை போடுறேன்னு சொன்னார். ஆனால் ஒருத்தருக்கும் போடல. நம்மளுக்கு இன்னும் நெருக்கடி தான் கொடுத்தாரு தவிர மக்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவர் நெருக்கடி தான் கொடுத்துன்னு இருக்காரு.